வாங்க வாங்க இன்றைக்கி இஃப்தருக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் அடித்து வச்சுக்கலாம். ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா மிக்சியில் ஒரு 2-3 வாட்டி அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கப்புறமா சிரப் ஊற்றி நம்ம சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரோஸ் மில்க்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து லெமன் ஜூஸ் போடணும். இதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது நான் பண்ணிட்டா லெமன் ஜூஸே லெமன் ஜூஸ் போட்டுட்டு தேவையான சுகரு, நன்னரி சர்பத்து, பாதாம் பிஸ்னி, ஜப்ஸா விதை எல்லாம் போட்டாச்சு. முதல்ல இதெல்லாம் எதுக்கு நம்ம லெமன் ஜூஸில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நோம்பு வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம லெமன் ஜூஸில் இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும். என் அம்மா பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து தாளிச்சிட்டே இருந்தாங்க. மீன் வயலில் நம்ம ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. சரி வாங்க இஃப்தருக்கு டைம் ஆகிடுச்சு, போய் ரெடி பண்ணலாம். துவா கேட்டுட்டு நம்ம நோம்பு நல்லபடியாக திறந்தாச்சு. அண்ட் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட்டு அவங்ககிட்ட கேளுங்க. ஏன்னா அவனால் முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. ஸ்டே டியூன் வித் அஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.